எஸ்ஜே சூர்யா ஒரு பெரிய ஃபிலாசபியை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பொறுமையாக என் கூட பாருங்க. இன்னைக்கு இந்த கேமரா நமக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த நாளும் இந்த டைமும் உனக்கு திருப்பி கிடையாது. அது பேக் மைண்டில் இருக்குது சார். அதாவது இன்னைக்கு இந்த ஷார்ட்டை நம்ம நடிக்க போகிறோம்ல, இந்த 24 hours கழிஞ்சிருச்சுன்னா திருப்பி இது உனக்கு கிடையாது. யூ ஹாவ் டு டூ த பெஸ்ட். பெஸ்ட்டுன்றது யூ ஹாவ் டு டூ யுவர் பெஸ்ட், அவ்வளோதான். த பெஸ்ட்னா அதுக்கு கம்பேரிசன் இல்லை, அது போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உள்ள நாலெட்ஜில் இன்னைக்கு பெஸ்ட்டை நீ பண்ணிவிடு. அதை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணதில்லை. அதான் நான் சொல்லேன், நம்ம அறிவாளியா முட்டாளா பலசாலியா நமக்கு தெரியாது, வீக்கானாலா தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்தையும் 100% பயன்படுத்தி அந்த கணத்திற்கு உண்மையாக இருப்பது என்பதில் அந்த சின்சியாரிட்டின்ற கணக்கில் வந்தோம்னா நம்ம 100 மார்க்கில் நிற்போம். இப்போ ஷோ பெரிய ஃபிலாசபி. நமக்கு நாளைக்கு இருக்குதுங்கிற ஒரு அகங்காரமா இல்லை என்ன இது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ராங்ல. நான் நேத்தி கூட வீடியோலேயே போட்டிருந்தேன், நாளைக்கு ஒருத்தன் எந்திரிக்க மாட்டாங்க. பீப்புள் ஆர் டை டு நைட். இந்த உலகத்தில் அது நடக்க தான் போகுது. அவங்களுக்கு உங்களோட லைஃப்பை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும்னு நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தையும் 100% யூஸ் பண்ணோமா? எவ்வளோ ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்டு. அவரோட உலகத்தில் கேமராவை முன்னாடி கொண்டு வந்து வச்ச உடனே ஹி ரியலைசஸ் நாளைக்கு ஒரு நாள் கிடையாது, அதனால இன்னைக்கு இந்த செகண்டை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அடிக்கிறாரு. இல்லை, நம்மளுக்கும் அதே தான். நம்மளோட வேலை இன்னைக்கு, நம்மளுடைய பேஷன் இன்னைக்கு, இதுதான் நம்மளோட பேஷனு, இதுதான் என்னுடைய உயிர்ன்னு சொல்கிறோம்ல. ஆனால் அதுக்கு நம்ம விசுவாசமாக இல்லாமல் அதை நம்ம நாளைக்குன்னு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு பண்ணுற பெரிய துரோகம். யாருக்கோ பண்ணுற துரோகம், எனக்கு வேற யாரோ பண்ண துரோகம், அதெல்லாம் விடுங்க. என்னோட ஆசைக்கு நான் பண்ணுற துரோகம் இருக்குல்ல, நாளைக்குன்னு தள்ளி போடுறது இருக்குல்ல, இன்னைக்கு அதை பண்ணாமல் நான் ரிக்ரெட் பண்ணுவேன் இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சில வேலைகள் செஞ்சிட்ருக்கோம்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையில் பண்ணுற பெரிய துரோகம் நமக்கு. அவர் அதனால தான் அந்த பியூட்டிஃபுல் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சார். நான் அறிவாளின்னு சொல்லலை, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவையும் பலத்தையும் வச்சு நான் என்ன பெஸ்ட்டாக பண்ணுறேனோ தட் இஸ் த பெஸ்ட். டு யூ டூ தட்? எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஹிட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் சரி, இந்த ஆஃபீஸில் நம்ம சீரீஸ் பார்க்குறதோ இந்த மற்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேறு இடத்துல பண்ணிக்கலாம். இங்கே இந்த சேரில் உட்காந்தா வெறும் வேலை மட்டும்தான் இருக்குன்னு நான் இந்த வீடியோலேருந்து கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க?